Hello friends, இன்னைக்கு 9th max chapter 5 இருந்து exercise 5.2 இருந்து 9th question பார்க்க போறோம். The point x, y is equidistant from the points 3, 4 and -5, 6. Find a relation between x and y. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க x, yன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஓன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 3, 4 -5, 6ன்னு 3, 4 ஏன்னு எடுத்துக்கலாம், -5, 6 பி பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எக்ஸ் ஒய் அந்த ஓ பாயிண்ட் வந்து இந்த ஏபிக்கு வந்து ஈக்குவிடிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். இங்கே ஓ பாயிண்ட்டு, இங்கே ஏ, இங்கே பி, இது ரெண்டுமே ஈக்குவிடிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, √(x2 - x1) தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஈக்குவிடிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், OA = OB. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், OA OB கண்டுபிடிக்க போகிறோம் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, ஸோ √(x - 3) தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - 4 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √(x - -5) என்ன, +5. ஸோ x + 5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - 6 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடுமே வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். x - 3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - 4 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x + 5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - 6 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இது a - b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a - b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a² - 2ab + b². ஸோ அந்த ஃபார்மேட் படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். x² - 2 3 6x + 3² 9 ப்ளஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், y² - 2 4 8y + 4² 16 ஈக்குவல் டு x + 5 தி ஹோல் ஸ்கொயரா. ஸோ x² + 2 5 10x + 5² 25. அடுத்தது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், y² - 6 2 12y + 6² 36. இப்போ இந்த x² இதை வந்து x² அப்படியே எழுதிக்கிறோம், -6x ப்ளஸ் y² - 8y, இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணுறோம், 9 + 16 25 ஈக்குவல் டு x² + 10x ப்ளஸ் y² - 12y ப்ளஸ் 25 + 36 என்ன, 61. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடும். ஸோ x² - 6x ப்ளஸ் y² - 8y ப்ளஸ் 25 - x² - 10x - y² ப்ளஸ் 12y - 61 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த x² கேன்சல் ஆகிடும், y² கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறத நம்ம ஆட் பண்ணி எழுத போகிறோம். -6x -10x -16x ப்ளஸ் -8y ப்ளஸ் 12y என்ன வரும், 4y மைனஸ் 25லேருந்து 61 போயிடுச்சுன்னா 36 ஈக்குவல் டு 0. ஸோ -16x ப்ளஸ் 4y, இந்த 36 இந்த சைடு போயிடுது, ஈக்குவல் டு 36. இப்போ இது இதில் வந்து 4ன்ற நம்பர் வந்து காமனாக இருக்குது. ஸோ டிவைடட் பை 4 ஈக்குவல் டு -4x ப்ளஸ் y ஈக்குவல் டு 9. இப்போ y தான் நமக்கு வேணும். ஸோ y ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 9. இந்த -4x இந்த சைடு எடுத்துகிட்டு போய்ட்றோம். ஸோ 4x ப்ளஸ் 9. இப்போது ரிலேஷன் நம்ம எழுதணும். ஸோ therefore the relation between x and y is y ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.